நோயை நாகமாக மாற்றி அதன் மீது ஈசன் நின்று ஆடிய தலம். அடர்ந்த வில்வ வனமாக இருந்த இப்பகுதியில் பராசக்தி, பிரம்மன், திருமகள், அகத்தியர் ஆகியோர் சமீவனேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட ஈசனை வணங்கி வந்தார்கள். ஒருமுறை அம்பிகையின் கேள்விக்கு பதில் உரைத்த ஈசனார், வேதங்களும் வேத பண்டிதர்களும் தவமியற்றும் இந்த திருப்பாச்சிலாச்சிராமமே என் விருப்பத்துக்குரிய தலம் என்று சொன்னார். அதன்படி தேவியானவள் இங்கு அன்னப்பறவையாக உருவெடுத்து வந்து அன்னமாம் பொய்கை என்ற தீர்த்தத்தில் வளர்ந்து ஈசனை வணங்கி அருள் பெற்றார் என தலவரலாறு கூறுகிறது. இந்த பகுதியை ஆண்டு வந்த அரசன் கொல்லிமழவனின் மகளுக்கு தீராத வலிப்பு நோய் இருந்து வந்தது. எத்தனையோ வைத்தியம் செய்து பார்த்தும் குணப்படுத்த முடியவில்லை. எனவே அவள் பிணியை குணப்படுத்தும் பொறுப்பை இங்குள்ள ஈசனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றான். அப்போது இத்தலத்திற்கு எழுந்தருளிய திருஞான சம்பந்த பெருமான் துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க எனும் பதிகம் பாடி அவளின் நோய் தீர்த்தார். இதனால் இன்றும் இந்த திருவாசி தலம் தீராத நோய் தீர்க்கும் தலமாகவோ, குறிப்பாக வயிற்றுவலி, நரம்பு தளர்ச்சி, வாத நோய், சர்ப்பதோஷம், மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு வரும் பாலாரிஷ்டம் எனும் நோய்களையும் தீர்க்கும் என்ற நம்பிக்கையை அளிக்கும் ஒரு சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது. கருவறையில் ஈசன் ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக அருளுகிறார். இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் கீழே அதிகார நந்தி மனைவியுடன் எழுந்தருளி உள்ளார். மேலும் விசேஷமாக நவக்கிரக சந்நிதியில் சூரியன் தன் மனைவியர் உஷா பிரதீஷாவுடன் இருக்க, மற்ற கிரகங்கள் எல்லாம் அவரை பார்த்தபடி உள்ளன. தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இது 62வது தலம். அருள்மிகு பாலாம்பிகை சமேத மாற்றுரைவரதீஸ்வரர் கோயில் என வழங்கப்படும் இந்த ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகள் பழைமையானது என்கிறார்கள். சமீவனேஸ்வரர் என்ற ஈசன் மாற்றுரைவரதீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட சம்பவமே சுவையானது எனலாம். திருத்தல யாத்திரையின் போது தனது அடியார்களுக்கு குறைவில்லாது உணவு வழங்குவது சுந்தரரின் வழக்கம். இதற்காக ஆங்காங்கே ஈசனிடம் பொன் பெற்றுக்கொள்வதும் அவர் வழக்கம். அப்படி இந்த திருவாசி தலத்தில் பொன் பெற்றபோது அதன் தரத்தை அறிந்து கொள்ள வேண்டிய போது ஈசனே மாற்றுருவில் வந்து பொன்னின் தரத்தை உரைத்து சொன்னாராம். அதனால் மாற்று உரை வரதீஸ்வரர் என்றானார் என்கிறார்கள். சுந்தரருக்கு பொற்கிழி தந்த ஸ்தபன மண்டபம் இன்றும் உள்ளது. இந்த மண்டபத்தை கல்வெட்டு ஒன்று கிழி கொடுத்தருளிய திருவாசல் என்று குறிக்கின்றது. இங்குள்ள ஈசனை ஐயடிகள் காடவர் கோனும் தனது க்ஷேத்திர கோவை நூலில் பாடியுள்ளார். வைகாசி மாதம் பௌர்ணமி தொடங்கி 11 நாட்கள் நடைபெறும் முத்துப்பல்லக்கு விழா இங்கு விசேஷமானது. சோமவாரம் எனும் திங்கள்கிழமைகளில் 7 விளக்குகளில் இலுப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் பொருளாதார சுபிட்சம் அடைவர் என்பது ஐதீகம். திருமணமாகாதவர்கள் நல்ல வரன் வேண்டி தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமை அன்னமாம் பொய்கையில் நீராடி பாலாம்பிகைக்கு அர்ச்சனை, அபிஷேகம் செய்தால் திருமணம் விரைவில் நடக்கும் என்பதும் நம்பிக்கை. தீராத வயிற்று வலி கொண்டவர்கள் இங்கு தொடர்ந்து 9 வாரம் அல்லது 11 வாரம் வந்து ஈசனை வேண்டி பலன் பெறுகிறார்கள். திருவாசி மாற்றுரைவரதீஸ்வரர் கோயிலுக்கு எதிரே அடைக்கலம் காத்தார் கோயிலும், அதற்கு அருகே மதுரை வீரன் சந்நிதியும் அமைந்துள்ளது. சிறப்பு வழிபாடு. பால் குடிக்காமல் சதா அழுது கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு பாலாரிஷ்டம் என்ற தோஷம் உள்ளதாக சொல்வார்கள். காலை 7 மணியிலிருந்து 12 மணிக்குள் இங்குள்ள அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்து அழும் குழந்தைகள் பெயரில் அர்ச்சனை செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை குழந்தைகள் மேல் தெளித்தால் பாலாரிஷ்டம் தீரும் என்பது நம்பிக்கை. அமைவிடம். திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் திருவாசி உள்ளது. திருச்சியிலிருந்து நகர பேருந்து வசதி உள்ளது. காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திருக்கோயில் திறந்திருக்கும்.